ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் ஊர் மாதிரி கேவலமான பிறவிகள் எந்த ஊர்லேயுமே இருக்க மாட்டாங்க. எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி. சரிங்களா? என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த கொத்தில் வந்து கருவேப்பிலை பறிப்பேன். சரிங்களா? இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், இதோ இந்த கொத்தில் பறித்தேன். பச்சைப்பாம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். கையை இப்படி வச்சுட்டு இருக்கிறத இன்னும் வைக்கிறக்கே பயமாகுது. இங்கே வைக்கிறேன், இந்த சைடு அப்படியே நெளிஞ்சிட்டு வருது கீழே. பயந்துட்டு ஒரே ஓட்டம் தான். எங்கள் அம்மா நேற்று நைட்டு தான் வந்து லைட் எடுக்காமல் பறிக்கிறதுக்கு வந்தப்போ வேண்டாம், ஏதோ நொடக்கா அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் மரத்தில், லைட் எடுத்துகிட்டு போணுச்சு. இங்கே என்னமா இருக்குது அப்படின்னு முன்னாடியே பறிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு வந்தேன். நல்ல வேலை தப்பிச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே ரொம்ப பயந்துட்டேன். பார்த்து சேஃபாக இருங்க. சரிங்களா? அலட்சியமாக படுத்துகிறோம் நம்ம ஒரு விஷயத்த, ஆனால் அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு இப்போ தான் தெரியும். ஏய் கம்முன்னு இருக்கப்பா. இங்கே வாருங்க. இப்போ முக்கியமாக என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த நாய்க்குட்டி வந்து உங்களுக்கு தெரியும், ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் இருக்குது. கருப்பாக்குட்டி கூட விளையாடுது. யாருதுன்னே தெரில, ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. கருப்பாக்குட்டி கூட விளையாடும். பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருக்குது. சரி சரி சரி. அந்த அக்காவும் சாப்பாடு ஓடுவாங்க. இது நேற்று காலையில் நல்லா விளையாண்டுருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கருப்பாக்குட்டி கூட விளையாண்டுருக்குது ரோட்டில் நின்று, 2 குட்டிகளும். அதை அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க நாயை வந்து 2 சேர்ந்துட்டு உழைச்சி விரட்டி விட்டுச்சு. அதை பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போவே என்னடா இப்படி பார்க்குறாங்கன்னு நினச்சேன். என்ன பண்ணாங்கன்னே தெரியலிங்க ஃப்ரெண்ட்ஸ். எதை கொண்டு அடித்தாங்கன்னே தெரில. அந்த இடுப்புக்கு கீழே என்ன ஆச்சுன்னு இதில் காயமெல்லாம் எதுவும் இல்லை, உள்காய மாட்டேக்குது. நடக்கவே முடியாமல் ரொம்ப நடுங்கிட்டு கத்திட்டு, என்னால் அது சொல்லவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியுமா இருப்பாங்க சில ஜென்மங்க, இப்படியுமா இருக்குது ஈனப்பிறவிக. ஃபஸ்ட்டு அப்படி தான் ஒரு நாய் வளர்த்திட்டு இருந்தவங்களுக்கே தெரியும், டைகர்னு சொல்லி ஒயிட் கலரு. அதை அப்படி தான் நாங்கள் ஊருக்கு போன டைமில் அடின்னு அடித்து மண்டை அது குழம்பி வீட்டுக்கே வராமல் ஒரு பக்கத்தில் காட்டில் படுத்துட்டு இருந்து நான் போய் கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுச்சு கடைசி என் கையில். அப்புறம் எங்கே போச்சுன்னே தெரில. ஓடுனது தான் வரவே இல்லை அது. ஆனால் இந்நேரம் உயிரோடு இருக்காது, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அது கண்டிஷன். நம்ம கருப்பாக்குட்டியுமே பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே இருப்பாங்க. பாருங்க கருப்பாக்குட்டி நம்ம ஊருக்கு போகிற நேரத்துலலாம் இந்த தலையில் உடம்புலலாம் வெட்டு காயமாட்டு இருக்கும். ஏதோ சாமி காப்பாற்றிட்டு இருக்குது. காலபைரவர்கிட்ட வேண்டி மாலை போடணும்னு வேண்டியிருந்தேன். அது இன்னும் போடவே இல்லை, போடணும். இதை என்ன பண்ணாலும் என்ன ஒரு பொறாமத்தனான்னு பார்த்தீங்களா? என்ன இவங்க வீட்டில் 2 நாய் பாரு, இவங்க நாய் வந்து நம்ம நாயை வந்து குலைச்சி விரட்டி விட்றதா, இவங்களுக்கு வந்து இந்த நாய் காவலா அப்படிங்கிற மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னே தெரில. ஒரு நாய் வளர்த்துறதுக்கு நம்மளால முடியல, ஒரு கோழி வளர்த்த முடியல. ஆனால் இங்கே பாருங்க, பக்கத்துக்காரங்க கோழி பாருங்க, இது இங்கேயே தான் இருக்குங்க. பாருங்க கோழி எவ்வளோ நிற்கிது தெரியுது உங்களுக்கு? நம்ம ஏதாவது பண்ணுறோமா? அதுவும் வாயிலாஜி சும்மா முடிக்கி விடுவோன்னா தவிர எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்கள இந்நேரம் இதையும் கழுத்து திருப்பி போட்டிருப்பாங்க, ஏன்னா மருந்து வச்சுருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணி அதைய தொலைச்சி கட்டியிருப்பாங்க. நம்மளுக்கு அந்த எண்ணமெல்லாம் இல்லை. வாயிலா ஜீவன் வந்து நம்ம வதைக்கிறதெல்லாம் கிடையாது, துரத்தி வேணால் விடுவேன். இந்த மாதிரி அந்த நாய் எங்கே பாருங்க, பாருங்க ஒன்றுமே முடியல, சாப்பிடவும் முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. கடைக்கார அக்கா சாப்பாடு போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டபடி திட்டுவாங்க. சும்மாவே நாயக்கான்னு எங்கிட்ட கேட்பாங்க, அங்கேயே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு பாசமாக அவங்க வந்து கொஞ்சம் வழியில்லா ஜீவன் மேலே இறக்கம். டேய் வழியில் என்ன பண்ணுறது, டேய் டேய் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியுமா இருக்கிறாங்க சில ஜென்மங்க. சாப்பாடு போட்டால் சாப்பிடவே இல்லை, கோழியெல்லாம் போட்டு கொத்தி வச்சுருக்குதாட்டு. ஆண்டவா, இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி நான் எங்கள் ஊருக்காரங்களை சொன்னேன்னு. ஒரு வாயில்லாத ஜீவனை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்குன்னு ஒன்று வந்து காவலாக இருந்துச்சுன்னா அது கூட அவங்களுக்கு பொறுக்கலை. அந்த அன்னைக்கு தான் உண்மையாலுமே நான் சொல்கிறேன். அந்த அன்னைக்கு 2 நாய்க்குட்டிகளுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுச்சுன்னா, நான் வேனுக்கு வந்து குழந்தைங்கள வேன் வச்சுடலான்னு நின்றுட்டு இருந்தேன். அப்போ அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நாய் வந்துச்சு. இந்த 2ம் போய் விரட்டி அதை குலைச்சி முடிக்கிட்டுருச்சு. நாய்னால அதுதானே குணமே, அப்படி தானே இருக்கும். அது அவங்களுக்கு அப்போவே ஒரு மாதிரி அந்த நாய் பார்த்துட்டே தான் இருந்தாங்க. இவ்வளோ நாள் இங்கேயே தான் இருக்குது. கிட்டத்தட்ட அது இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு மேலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 மாதம் இருக்கும். இவ்வளோ நாளாக நல்லா தான் இருந்துச்சு.
எங்கள் பக்கத்து வீட்டில் படுத்துட்ருக்கும். அப்புறம் கடைக்காரங்க வீட்டுக்கு போயிடும், அவங்க சாப்பாடு வைப்பாங்க. நாங்கள் போனால் கூட கேட்பாங்க, அங்கேயே இருக்குது அப்படின்னு. எங்கள் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து காவலுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பாக்குட்டி கூட அப்படி ஒரு ஃப்ரெண்டு. இப்போ கருப்பாக்குட்டி அங்கே போச்சுன்னா அந்த ஒயிட் கலர் நாய்க்கு போட்ட சாப்பாட்டை கருப்பாக்குட்டி சாப்பிட சொல்லுமாம்மா. தள்ளிட்டு போய் வாயே இல்லைனா, வாய் பேச முடியலனாலும் தள்ளிட்டு போய் அப்படி சாப்பிட வைக்கும். ஆனால் மற்ற நாய்க்குட்டிங்க வந்தால் குறைச்சி முடிக்கிட்டுரும். உங்கள் நாய் வந்தால் மட்டும் அப்படி பண்ணும் அப்படின்னுலாம் சொன்னாங்க அந்த அக்கா. அப்படி ரெண்டுமே எங்கே போனாலும் ஜோடி போட்டு போகும் வரும். நான் வீட்டுட்டு முடுக்குனா கூட போகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இருக்கும். யாருமே இது வரைக்கும் அதை அடித்ததில்லை. ஆனால் நாங்கள் ஊருக்கு போனப்போ மட்டும் அடிச்சிருந்தாங்க. 2 நாயுமே காயம்பட்டுருந்துச்சு. இப்போ நேற்று அந்த மாதிரி நடந்துச்சு. சாயந்தரமே அது அடிபட்டு அப்படி வந்து நிற்கிது. வந்து கத்துச்சு. எப்போவுமே அந்த கேட்டுக்கிட்ட வந்து கத்தாது. என்னடான்னு போய் கதவை திறக்க அப்படி நடுங்குது, காலெல்லாம் ஒரு மாதிரி கத்திட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் நிழலில் படுக்க வச்சு அப்புறம் படுத்துட்டு இருந்து எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ வந்து மறுபடியும் கத்துன்னு கத்துதுங்க. அதனால் வலியே பொறுக்க முடியலையாட்டுக்குது. என்ன பண்ணுறது எனக்கும் தெரிய மாட்டேங்குது. எப்படி இப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு மனிதாபிமானம், ஈவு இறக்க எதுவுமே இருக்குது. ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், அப்படி யாராவது கை வச்சு அதை அடிச்சிருந்தாங்கன்னா வேணுன்னே, அவங்களுக்கு அதே மாதிரி கடவுள் கொடுப்பார் தண்டனை. அவங்களும் அந்த மாதிரி தான் வழியில் துடிப்பாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். நான் என்னங்கன்னா இப்போ வந்து அவங்க வீட்லேயே ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வாய் வைக்கணும் முடுக்கலாம், ஒரு 2 அடி அடிக்கலாம் முடுக்கலான்னு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு அடித்து இடுப்பு உடச்சி அது வலி துடிச்சிட்டு கத்திட்டு இருக்குது. அதுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? அந்த அளவுக்கு ஒரு கொலவெறியோடு நடந்துக்கிறாங்களே, அவங்களுக்கு அது நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சொல்லுங்கள்? கடவுள் கண்டிப்பாக அப்படி உண்மையாலுமே வேணுன்னே யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும். கடவுள் கொடுப்பார். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கருப்பாக்குட்டி போய் உழைக்குது. அதுக்கு தெரில ஏன் இப்படி வித்தியாசமாக கற்றுதுன்னு. அது ஒரு மாதிரி ஆனால் தெரிஞ்சிருக்கும், வாயில்லாத ஜீவனுக்கெல்லாம் புரியுதில்ல. எப்படி இப்படி இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கே ஒன்றுமே புரியவே மாட்டேன். என்னடா உலகம்னு இருக்குது. இப்படிமா சில ஜென்மங்க. இன்னும் அடுத்தவங்கள பார்த்து இப்படி ஒரு நம்ம வீட்டில் ஒரு பெட்டு கூட வளர்த்தக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒன்று ஆதரவாக இருந்துடக்கூடாது. அது கூட அவங்களுக்கு பொறுக்க முடியாது. ஆடு மாடு இருக்கும்போது அப்படித்தான், கோழிக்கு இருக்கும்போது அப்படித்தான். இப்போ ஆடு மாடு நம்ம வளர்த்த முடியாமல் இருக்கிற, அது கூட நம்ம வேலைக்கு எங்கள் அம்மா போகிறதுனால கோழிகளெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது எங்கள் வீட்டில். அதெல்லாம் இப்போது 2, 3 கூட நினைக்க மாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்லடி வட்டாலும் கண்ணடி வடக்கூடாதுங்கிறாங்களா, அது இதுதான். அதனால் எல்லோரும் குழந்தைங்களுக்கெல்லாம் சுற்றி போடுங்க. கடவுள் இருக்கிறாங்க, பார்த்துக்குவாங்க. நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம். இப்படியெல்லாம் இருக்க ஈனப்பிறவிகளை பாருங்கள் உலகத்தில் உலாத்திட்டு இருக்குது. அடித்து அப்படி அதை நரக வேதனைக்கு தள்ளி இவங்களுக்கு அதில் என்ன சந்தோஷம் கிடைக்குமோ எனக்கு தெரியல. அவங்க வீட்டுக்கு வந்தால் விரட்டி விட்டு ஒரு 2 அடி அடிக்கிட்டோம். இப்படிமா பண்ணுவாங்க? அது மெயினாக எங்கள் வீட்டில் இருக்குது, எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னு தான் பொறுக்கலிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உண்மை. யார் வீட்டுக்கு அது அப்போ அந்தளவுக்கு போய் வாயெல்லாம் வச்சுருக்காது எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம். அப்படி எவனாவது பண்ணியிருந்தா கடவுள் எங்கள் கண்ணு முன்னாடியே, அதாவது நான் கண்ணில் பார்க்கணும் அவங்க துடிக்கிறது. அது நடக்கும் சீக்கிரமாக. இந்த மாதிரி ஈனப்பிறவிகள் உங்கள் ஊரில் இருக்கிறாங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் இது ஏன் வீடியோ எடுத்து வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா, அந்த ஈனப்பிறவிகள் வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்கும். எதுக்கு பார்க்குனா, நம்மளுக்கு காசு வந்துருன்ட்டெல்லாம் காசு வரக்கூடாதுன்னு தான் நினைக்கும். நம்ம வீடியோக்கு இது பார்த்து ஒரு பல லட்சம் வந்துருமோ அப்படின்னு தான் நினைப்பாங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம், அதை அப்படியே தெரிஞ்சுக்கிறக்காக அப்படியே ஓட்டிட்டு பார்ப்பானுங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளையே கண்காணிச்சுட்டு நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிற நாய்ங்களாம் வந்து வீடியோ பார்க்காமலாம் இருக்காது. அதனால் பார்க்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்களும் அதே வழி அனுபவிப்பேன்.